கோடிகளில் மல்லையா மாதிரி பேச தேவையில்லை. 10,000 ரூபா இஎம்ஐ கட்ட முடியாத ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க. பஜாஜ் போன்ற நிறுவனங்களை வாங்கிட்டு 1000 ரூபா கட்ட முடியாதவங்க. நானும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டுருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது. இப்போ கடன் வாங்காத மனிதர்களே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. உங்களுக்கு கடன் இருக்கா? அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு 50 லட்சம் கோடி கடன், தமிழ்நாடு 8 லட்சம் கோடி கடன். நாம வாங்கலாம், நம்ம பேரில் வாங்கி வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த படத்தோட கிட்டே அடுத்த செகண்டுக்கு அங்கே சாருக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு அதே மீட்டிங்கில். அப்புறம் இப்படி ஒரு லுக்கு மட்டும் தான் விட்டாரு. விட்டுட்டு நீ படத்தை எடுத்துகிட்டு வந்துரு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அதையே கேட்கல. இதுதான் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோங்கிற மாதிரி எனக்கு வந்து இல்லைப்பா, கதை ஒன்று சொல்லுவாங்க, படம் ஒன்று வந்துடும், அதனால தான் நீ எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இதான் படம், நான் செட் ஆகிட்டு வேலையை ஆரம்பிப்பேன்ல அப்படின்னாரு. ஆனால் இந்த நாள் அவரோட ஐயாவுடைய பாடல்களை பயன்படுத்துறது ஆஃப் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல இதுதாங்க ஐயா வேணுங்கிறதுல ஒரு டேரக்டராக நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். நான் வந்து பாடி கொடுக்குறேன், அது ராமராஜன் சார் தான் லிப்புக்கு எடுக்கிறாங்க. அதாங்க அவங்க உள்ள உள்ள அந்த ஸ்மார்ட் அந்த ரிலேஷன்ஷிப். ஒருத்தன் படம் கொடுத்தா நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. தயாரிப்புலையும் நீங்கள் அனுமதி வாங்கினீங்களா அந்த கரகாட்டக்காரோட தயாரிப்பாளர்? இல்லை, கிடையாது. ஐயா கிட்ட மட்டும் தான் நாங்கள் அனுமதி வாங்கினோம். அதுக்கான சர்டிஃபிகேட் அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ அது நல்ல பாட்டு, அதை எதுவும் இது பண்ணி கெடுத்துறாதீங்க சார். இப்பயும் அதே பாட்டை தான் போடுறேன், பாலை கறந்து கிழிச்சு விடுவேன் அப்படின்னு அந்த வேலைக்காரனை திட்டிட்டு, இங்கே மாப்பிள்ள நீங்கள் பாடுனீங்கன்னா பசுமாடு பாலா என்ன காப்பி டீயாவே கறக்கும், பாடு மாப்பிள்ள அப்படின்னு பாரு. அவர் என்னங்க நான் வந்து பண்ணுறேன் வைக்கிறேன், நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் இவ்வளோ பார்க்கிங் பண்ணுறீங்க, இவ்வளோ இது பண்ணுறீங்க, கரெக்டாக டேட் இல்லைங்கிறீங்க, அது இல்லைங்கிறீங்க, ஒரு த்ரோட்டா நான் உங்களை நம்பி தானே கதையை எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையான சண்டை. செம்ம சண்டை உண்மையாக. ஆனால் அந்த உரிமையோட சண்டை, அது உண்மையான ஒரிஜினல் சண்டை. அந்த பல்லு சட்டை மாற்றி கண்ணு லென்ஸ் எல்லாம் போட்டார். போட்டுட்டு இது எந்த இன்டர்வியூலையும் சொல்லலை, சார்ட்ட சொல்கிறேன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்தபோது வந்து ஈழத்தலைவர் நிறைய பிரபாகரனுடைய புகைப்படம் வந்து படத்தில் காட்டப்பட்டு தலைவர் படத்தை ஒருத்தர் பயன்படுத்தியிருக்காரு நமக்கு சொன்னாங்க. ஏன் அப்படி எனக்கு அங்கே தேவைப்பட்டுருமா? நானும் அவ்வளி தான் சொல்லுவேன். இவங்க வந்து இவங்களோட ஃபாலோவர் தான், இவங்களோட ஃபாலோவர்னு சொல்லணும். ஆமானியனா எளிமையானவன் தானே. எளிமையானவன், ஆனால் பலமானவன். எளிமையானுக்கு சாட்டையால் அடிச்சதா? சாட்டையால் அடிச்சு அவனுக்கு வந்து எளிமையாக சொன்ன விஷயத்த இவங்க டேரெக்டாக சொல்ல விடலை. என்ன இந்த பார் பார்த்தோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹிந்தியில் பேசும் பொழுது இங்கே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழில் பேசி, இல்லைனா இவனத்துக்கு வெளியில் போடு அப்படின்றாரு. ஏன்னா உங்களுடைய மொழி எங்களுக்கு புரியலை, எங்களுடைய சொல்லாடலுக்கு வாங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த ஃபோன் நம்பரை பொறுக்கி மாதிரி பொறுக்கி எடுத்துட்டு நைட்டில் ஃபோன் பண்ணி கார் லோன் வேணுமா, வீட்டு லோன் வேணுமா, அந்த லோன் இந்த லோன் வேணுமான்னு சொல்லி அலைய வைக்கணும். இதுக்கு தான் லோன் சமீப காலமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ட்ரூ கார்டு அது வந்து ஃப்ராடு கால் அப்படின்னு பல பேர் சேவ் பண்ணி வச்சனால ஃப்ராட்னே அந்த நம்பர் வருது. கரெக்ட். எஸ், ஒரு பேங்க்லேருந்து கால் பண்ணாலே ஃப்ராட் கால் அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வச்சாச்சு. பாருங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் வந்து இனிமேல் இரவு 7 மணிக்கு மேலே வந்து அரசு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பேங்க்கில் கடன் வாங்கினவங்களும் தொந்தரவு பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஃபோன் அடிப்பார், அடித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீ மட்டும் என் கையில் கிடச்சா நீ லாக்அப் டெத்து தான் அப்படின்பார் இவர். அது ராமராஜன் சார், ஆமாம்மா நீங்கள் தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சாத்தாங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, கிளாப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சாட்டை திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மோடு சாமானியன் படத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ராகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய வெற்றி சாமானிய மக்களுக்கு கிடைத்தது போல சாமானியன் படத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். ஒரு இயக்குனராக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய பயணத்தை பார்க்கும்போது இந்த வெற்றியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக 2010லேயே வந்து தம்பிக்கோட்டைன்னு ஒரு படம் பண்ணிட்டேன். பட் வெற்றி வந்து 2024 வந்திருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் 2 படம், ஒரு படம் பண்ண ரிலீஸ் ஆகலை. அப்புறம் மறைந்திருந்து பார்க்கும் மருவம் பண்ண ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லோரும். அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது செயல் வடிவத்துக்கு வந்து அது வெற்றிங்கிற பொருளாதாரமும் வெற்றி அதுக்கான ஒரு இடத்துக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. பட் இந்த படம் வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்கு சார். ஒரு பெரிய அங்கீகாரம். ஃபோனு 3 நாளாக ஃபோன் வைக்க முடியலை, அவ்வளோ கால்ஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் இப்போ தான் முதல் தடவை நடக்குது. இல்லை, இந்த கதைக்களத்தை பற்றி பார்க்கும்போது இது போன்ற படங்கள் நிறைய வந்திருக்குது. ஹாலிவுட் சினிமாஸில் நிறைய வருது. மணிகஸ்ட் போன்ற சீரீஸ்லாம் பெரிய வெற்றி அடையுது. சமீபத்தில் அஜித் அவர்கள் வச்ச துணிவு வந்து இதே மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டது தான். ஆனால் அதை வேறொரு திரைக்கதையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று, ஒரு முதன்மையான அஜித் போன்ற நடிகர்கள் நடித்து அதை சொல்வதை விட எளிய மனிதர்கள், பாமர மனிதர்கள், இது நம்மால்ரா, நம்ம பெரியப்பா மாதிரி இருக்கார், நம்ம சித்தப்பா மாதிரி இருக்கார் அப்படின்னு நினைக்கக்கூடிய MS பாஸ்கர், ராதாரவி, மக்கள் நாயகனாக கொண்டாடப்பட்ட ராமாஜன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாகவே அவர் திரைத்துறையில் நடிக்கலை. அவர் அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு முழுமையாகவே ஒதுங்கியிருந்தார். நடித்தா ஹீரோ தான், இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை, அமெரிக்க மாப்பிள்ளை வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடு. அது நல்ல விஷயம் தான். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல விஷயம் தான். அவரை எப்படி முதல்ல நடிக்க சம்மதிக்க வச்சிங்க? என்னென்னா, இப்போ இவ்வளோ நீங்கள் சொன்ன படங்கள் எல்லாமே, மேற்கோள் காட்டின படங்கள் எல்லாமே கரெக்டு. மணி ஹிஸ்ட்ரிலேருந்து எல்லாமே
நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழுத்தமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இந்த கதையில் இருக்குது. எனக்கு எப்பவுமே வந்து என்னோடய எடிட்ரு, இப்போ பழைய எடிட்ரு ஷேன் லோகேஷாக இருக்கட்டும், இல்லை இப்போ ராம் கோபியாக இருக்கட்டும், என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் சங்கர் சார் மாதிரி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்பெஷலிஸ்ட்டுன்பாங்க. அவர் பெரிய லெஜெண்ட் சங்கர் சார். பசங்க என்னைய சும்மா ஜாலியாக கலாய்க்கிற மாதிரி என்னோட டெக்னீஷியன்ஸ் வந்து நல்லதுலேருந்து ஒரு தாக்கத்தை எடுத்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னோட பிஃபோர் படங்களில் ஒரு ஃப்ளாஷ்பேக் அது அதுலேருந்து அந்த கண்டென்ட் தொடங்கும். ஆமாம், தொடங்கும். அது மாதிரி இதுலேயுமே ஃப்ளாஷ்பேக் எனக்கு இருக்குது இந்த படத்துலையும். பட் இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் வந்து அது வந்து என்னென்னா எங்கேயோ யாருக்கோ எப்பயோ ஒருத்தருக்கு நடந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இப்போ உங்களுக்குமே இருக்கும். உங்களுக்கு கடன் இருக்கா, அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கான கடன் எல்லாம் இந்தியா வந்து ஒரு 150 லட்சம் கோடி கடன், தமிழ்நாடு 8 லட்சம் கோடி கடன் நாம வாங்கலாம், நம்ம பேர்ல வாங்கி வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த படத்தோட ஹிட்டே எல்லாரும் தன்னை அதில் வச்சு பார்த்துட்றாங்க. ஸோ அது வந்து கண் கலங்குற மாதிரி ஒரு அமைஞ்சிருச்சு. ஸோ ஸ்கிரிப்டை முடிச்சிட்டோம் சார். முடிச்சதுக்கப்புறமா வந்து லெஃப்ட்டில் இருக்க எம்எஸ் பாஸ்கரும் ரைட்டில் ராதாரவி சார் மட்டும் கன்ஃபார்மு. சென்ட்ரா வேற ஒருத்தவங்கள தான் வச்சுருந்தோம். அது கரெக்டாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கொஞ்சம் அந்த சாரோட பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சில சூழல்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்துட்டு தான் அப்புறம் யாரை டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், இமீடியட்டாக ஃபோட்டோ ஷூட் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஸ். அந்த மிடில் ஏஜில் ஒரு ஆள் வேணும், அதே ஏஜ் குரூப்பில் ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் தயாரிப்பாளர் மதியழகன் சார் தான் வந்து ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராமராஜன் சார் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே அமைதி ஆகிட்டேன் கொஞ்சம் நேரம். ஏன் அந்த அமைதினா, சார் நடிக்கலை, நம்ம இடையில 10 வருஷம் ஆச்சு பார்க்கல, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எங்கே இருக்காங்க எதுவுமே தெரியாது. ஆனால் சாரோட ஒரு ஃப்ரெண்டு ராஜேஷ்ங்கிற ஃப்ரெண்டு மட்டும் எனக்கு தெரியும். அப்போது பேசும்போது நான் சொல்லுவேன், அவரை இதெல்லாம் நடிக்க சொல்லடா சாரான்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். யாராவது நடிக்கட்டும், அவரை பிடிக்கும். ஏன்னா ராமராஜன் சார், விஜயகாந்த் சார் படங்கள்லாம் பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம். எனக்கு ரொம்ப அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு. அதனால வந்து சொல்லும்போது அவன் எங்கே சார் ஒத்துக்க மாட்டார் சார், எவ்வளோ டேரக்டர் வராங்க சாருமா அவரோட ஃப்ரெண்டு. அப்போ இப்போ நானே ஃபோன் பண்ணி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு திருப்பி வந்துருச்சு. எல்லாம் தெரிஞ்சு கேட்குறீங்க பார்த்தீங்களா 10 வருஷமா அப்படின்னு சொன்ன. இல்லைடா ப்ரொடியூசர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம், அப்படியே லைனில் இருங்க அப்படின்னு டக்குன்னு கான்ஃபரன்ஸ் போட்டான் சார். அதாவது இந்த பிரபஞ்சம் அதை நடத்தணும்னு வெயிட்டிங்கில் இருந்திருக்கு. நம்ம என்ன தேடிக்கிட்டு இருக்கோமோ அது நம்மளையும் தேடிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவன் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறான். சார் அட்டன் பண்ணுறாரு. சார் என் ஃப்ரெண்டு சார், நீ ஏன் முன்ன வச்சுக்கிட்டே அறிமுகப்படுத்துகிறான், 2 படம் பண்ணியிருக்காங்க, சூப்பர் டேரக்டர் சார், எனக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்படி கூட டேரக்டர்கிட்ட கூட அந்த லைனில் தான் சார் இருக்காரு அப்படின்னோடனே அவர் காலண்டர் எடுத்து நல்ல நேரம் பார்த்துட்டு நாளைக்கு இந்த டைம் வாங்க அப்படிங்கிறாரு. அப்படியே அதே ஃபோனில். அப்புறம் அந்த டைம் போனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒரு ஐடியாவாக கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிகிட்டே இருந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. போனவுடனே எனக்கு தரையில் வந்து சமணம் கொட்டி உட்கார முடியாதுப்பா, அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கனால ரொம்ப வேகமாக நடக்க சொல்லாத அப்படின்ட்டாரு. அது பின்னாடி இது வச்சுருக்காங்கன்னு சொல்லி, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இருக்குது, இதை மீறி உனக்கு கதை சொல்லணும்னு தோணேன். ரொம்ப ஜெனியூனான மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். நம்மளால பெரிய கான்ட்ரவர்சியில் இல்லாத நம்மளால எந்த படமும் கெட்டு போயிடக்கூடாது, டேரக்டர் ப்ரொடியூசர் வாழ்க்கை இருக்குது, நம்மளால இன்னொருத்தவங்க லாபம் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆத்மார்த்தமான மனிதர். எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசிக்கும் போது அந்த தாக்கம் அவர்கிட்ட இருக்கும். கதை சொல்லும் போதே இதுக்கெல்லாம் உடன்பட்டா என்கிட்ட கதை சொல்லுங்கன்றாரு. இதில் அவர் வந்து என்னை எச்சரிக்கிறார் சார். நான் இப்போ சாருக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். சார் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் போடுற கலர் சட்டை இந்த கதையில் கிடையாது, நீங்கள் சில விஷயங்கள் சொன்ன மாதிரி நானும் சொல்லிடுறேன். அந்த ஒல்லி மீசை, மீசை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. ஆனால் அந்த மீசையை சூஸ் பண்ணது ப்ரொடியூசர், இந்த லெவல் இருக்கட்டும்னு மீசையை கொஞ்சம் பெருசாக வைக்கணுங்கிற ஐடியா மட்டும் சொல்லிட்டு கலர் சட்டு கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு படத்தில் பாட்டு கிடையாது, ஏன்னா பாட்டால் புகழுக்கு போன ஒரு மனிதர், பாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிடையாதுன்னு சொன்னேன், என்னன்னா ஜோடி கிடையாது அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு குண்டா போகிற ராமராஜன்னா என்ன நம்ம ஞாபகத்து வருமோ அது எதுவுமே கிடையாது. ஆமாம், இப்போ எனக்கு அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் ஞாபகம் வருது. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, அதில் ஒரு வசனம் எழுதியிருப்பாரு. என்னன்னா, கவுண்டமணி சாரை கூப்பிட்டு, கவுண்டமணி நாட்டு வைத்தியராக இருப்பார், ஒவ்வொருத்தனா ட்ரீட்மெண்ட் பார்க்க வருவான். வெத்தலை பாக்கு பழக்கமே இல்லைங்க, பீடி சிகரெட் இல்லை, பொம்பளை வாசனையே ஆகாது, என்ன டேஸுக்குடா நீ வாழணுங்கிற மாதிரி, நீ பாட்டு வைக்க மாட்டேன், கலர் சட்டை கொடுக்க மாட்டேன், ஜோடி இருக்காது, என்ன டேஸுக்கு நான் அவங்ககிட்ட கதை கேட்கணுங்கிற மாதிரியே நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர்கிட்ட வந்துட்டு அப்படியே மெதுவாக ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ஐடியாவாக சொன்னேன். பிடிச்சிருச்சு. சொன்னோன்னே சரி யோசிச்சு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜில் ப்ராஜெக்ட் ஆகுது. இப்படி தான். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எம்எஸ் பாஸ்கர், ராதாரவி, எம்எஸ் பாஸ்கர் வந்து ஃபுல்லாக உட்காந்து ரைட்டப்லேயே வந்துருச்சு உள்ள. இவங்க தான் வேணும் அப்படிங்கிறது 3 பேர் தாங்கிறது ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இந்த படம் சொல்ல வர செய்தி என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குங்க, தகுதியை மீறி கடன் வாங்காதீங்க அப்படின்னு தான் படத்துடைய பாயிண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனான் இளைஞர் மாதிரி இப்போ இருக்கிறவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. வங்கிகள் சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கொடுங்க. இதுக்கு அரசு கொஞ்சம் வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க கடனை எப்படியும் கட்டிட போகிறாங்க.
இனிமேல் என்னை பிடிச்சி நீங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அவர் அழுவார். அவர் அழுவும் போது மொத்த தேட்டருமே அழுகுறாங்க, எமோஷனலாக அழுகுறாங்க டோட்டலாக எல்லாருமே. அதுதான் நான் கேட்க வந்த கேள்வியே. இது வரைக்கும் எத்தனையோ வங்கி கொள்ளை சம்மந்தப்பட்ட படங்கள் வந்திருக்குது. அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கு, ஒரு என்ஜாய் பண்ண வச்சிருக்குது, ஒரு சஸ்பென்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் முதல் முறையாக மக்கள் வந்து கனெக்ட் ஆகிறான். இது வந்து அதாவது கீழே இருந்து ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து, ஒரு ராஜபாளையத்துலேருந்து, ஒரு தென்காசிலேருந்து கடன் வாங்கினவன் 10,000 ரூபா வாங்கிட்டு கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம வந்து கோடிகளில் மல்லையா மாதிரி பேச தேவையில்லை. 10,000 ரூபா இஎம்ஐ கட்ட முடியாத ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க. இன்னொன்று 1000 ரூபா இந்த பஜாஜ் போன்ற நிறுவனங்களை வாங்கிட்டு 1000 ரூபா கட்ட முடியாதவங்க. இது நானும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது. ஸோ கடன் வாங்காத மனிதர்களே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அவங்களுக்கான படமாக தான் இந்த படத்தை நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க தான் அப்படி முடிவு பண்ணுவாங்க. அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். எங்கே இது புதுசாக இருந்துச்சுன்னா, ஒரு பில்டர் சார், நம்ம எடுத்தோன்னா ஒரு வீடு வாங்குறோன்னா ஒரு பில்டரை போய் பார்க்குறோம், வீடு கட்டுறவங்கள பார்க்குறோம், லாஸ்ட் ப்ராசஸ் தான் பேங்குக்கு வரோம். அப்போ ஒரு பில்டரே பேங்கை கைக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும்னு மாற்றி யோசிச்சு ஒரு 10% கமிஷன். ஆமாம், அது நடக்கிற உண்மை, அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷயத்த பண்ணது. இதனால தான் படம் பார்த்துட்டு லேடிஸ் எல்லாம் இப்படி தான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு ஏதோ எங்கெங்கே நடக்கிற சம்பவத்தை எடுத்து மேலே என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாக்கெல்லாம் டேக் பண்ணி விடுறாங்க. பொதுவாக ஒரு விமர்சகருடைய பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் ஏன் வந்து வங்கியில் கடன் வாங்குறாங்க? ஒன்று, நீங்கள் வங்கி கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அளவுக்கு தகுந்த மாதிரி வாங்கன்னு சொல்கிறீங்க. கடன் அன்பை முறிக்கும், ஆனால் வங்கி கடன் வந்து ஆயிலே முறிக்கும் அப்படிலாம் வந்து அப்படின்னு எழுதி போடணும்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பாக. ஆனால் கந்து வட்டிக்கு கடன் வாங்கினா அவன் வந்து வீட்டு வாசலை வந்து அவமானப்படுத்துகிறான், சாதியை சொல்லி திட்டுறான், வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் அள்ளிட்டு போயிடுறான். அதனால கந்து வட்டிக்காரன் வாங்கக்கூடாதுங்கிறத நாங்கள் வங்கிக்கு போகிறோம், வங்கிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு மானமாவது காக்கப்படுது அப்படின்னு ஒரு விமர்சகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வங்கி இது இப்போ நீங்கள் கேட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் கேட்க இதுக்கு ராமராஜன் சார் பதில் சொல்கிறது தான் கிளைமாக்ஸ் 20 நிமிஷம். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வச்சாச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒன்றாவது வந்து தமிழில் இருக்காடான்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு நிர்வாகி வந்து ஜெய் பார் பாத் ஹோப் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹிந்தியில் பேசும் பொழுது இங்கே எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழில் பேசி, இல்லைனா இவனத்துக்கு வெளியில் போடு அப்படின்றாரு. ஏன்னா உங்களுடைய மொழி எங்களுக்கு புரியலை, எங்களுடைய சொல்லாடலுக்கு வாங்க. 12 பக்கத்தை கையெழுத்து வாங்குறான், ஆனால் என்ன வாங்குறாங்க? 200 சைன் வாங்குறாங்க சார், 200 சைனுக்கு மேலே வாங்குறாங்க. மொத்தமாக இவ்வளோ கையெழுத்து எல்லாமே ஒரு 2 பேர் புருஷமராட்டியே சேர்ந்து ஒரு லோன் வாங்குறோம்னா ப்ராசஸ் அவ்வளோ இருக்குது. கையெழுத்து மாறி மாறி இருக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும். அதை கூட நான் சொல்லியிருப்பேன், என்னடா ஒவ்வொரு மாதிரி சைன் மாறத்தான் செய்யும், அது ஒரே மாதிரி போட முடியாது. எப்படி கையெழுத்தில் என்ன மேடம் இருக்குது, எல்லாமே கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே டைலாக்காக வச்சுருக்கேன் நான். அப்போ என்னன்னா, வங்கியில் நீங்கள் லோனை வாங்கிட்டு கட்டலைன்னா நாங்கள் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவோங்கிறத சொல்லிட்டு எல்லாமே பண்ணுங்கள், எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்கள் நான் தொடர்ந்து கட்டிட்டு வங்கி அப்படி சொல்லாத இல்லை அதை தான் சொல்கிறோம். அப்போ அதில் சொல்லுவார், ஒரு வீடு வாங்கி 90 நாள் வரைக்கும் நீங்கள் கட்டலைன்னா 91வது நாள் பேங்க் என்ன ஆக்ஷன் வேணாலும் இருக்குது. அந்த பேப்பர் படித்து பார்த்தானே நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னு அதில் கேட்குற மாதிரியே இருக்குது. அவன் அதுக்கு தலை குனிஞ்சு நிற்கிறான். என்னன்னா, இவ்வளோ நாள் கட்டியிருக்கோம், நம்மளோட டாக்குமெண்ட் அங்கே தான் இருக்குது, அதை மீறி அவன் விற்கிறதுக்கு போயிடறான். அடுத்த ஸ்டெப் அவனுக்கு எல்லாமே ப்ரூஃபோட தான் அவன் பண்ணுறான். அவன் நமக்கு ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கல, அவனுக்கு சேட்டு கடை மாதிரி அவன் கையில் டாக்குமெண்ட் போயிடுது. ஆனாலும் அதை மீறி நம்மளை மீறி டார்ச்சர் பண்ண. இப்போ பாருங்கள், நம்ம படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் வந்து இனிமேல் இரவு 7 மணிக்கு மேலே வந்து அரசு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பேங்க்கில் கடன் வாங்கினவங்கள தொந்தரவு பண்ணாதீங்கன்னு இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது கோ இன்சிடென்ட்டாக வந்தது தான், பட் 2 மேட்ச் ஆகி போச்சு. இது சாமானியன் கிடையாது, படத்தினால ஒன்று நடந்தால் அது வந்து ஒரு விஷயமா நடந்திருக்கு. உங்கள் பொண்ணு தானே 100 தடவை ஏறி இறங்கி கடன் வாங்கினுச்சு, நாங்களா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுவார் வந்து, சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த ஃபோன் நம்பரை பொறுக்கி எடுத்துட்டு நைட்டில் ஃபோன் பண்ணி கார் லோன் வேணுமா, வீட்டு லோன் வேணுமா, அந்த லோன் இந்த லோன் வேணுமான்னு சொல்லி அலைய வைக்கணும். இதுக்கு தான்டா லோனு, நீங்கள் ஏன்டா முதல்ல அப்ரோச் பண்ணீங்கன்னு அவர் கேட்கலாம். அவசரமாக பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுருக்கோம், அப்போ தான் ஒரு 50 ஃபோன் அடிப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை நம்ம இருக்கும்போது ஒரு அவன் ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு வந்து வேணுமா வந்துருக்கு. இப்போ கொஞ்சம் அது சமீப காலமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ட்ரூ காலரே அது வந்து ஃப்ராடு காலு அப்படின்னு பல பேர் சேவ் பண்ணி வச்சனால ஃப்ராட்னே அந்த நம்பர் வருது. ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்ணாலே ஃப்ராட் கால் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. மிக முக்கியமா வந்து இந்த படத்துல வசனங்கள் வந்து பெரிய அளவுல ரீச் ஆயிருக்குது. நம்ம சமூக வலைதளங்களை பார்க்கும்போது படத்தினுடைய வசனங்களை எழுதுறாங்க. இப்போ காலையில் கூட ஒரு வசனம் கேட்டேன், ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி போட்டிருந்தாங்க. கேஎஸ் ரவிக்குமார் சொல்றாரு, உன்னை டவுசரை கழட்டி உட்கார வச்சிருவானு. நான் டவுசர்ல இருந்தா ஆரம்பிச்சேன், வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். இந்த வசனங்கள்லாம் வந்து உங்களுக்கு எந்த தாக்கத்தில் நீங்க? இல்லை, நான் ஒரு அசிஸ்டண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் டிராயர் போட்டு நடிச்சிருக்காரு, இதை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு டிஸ்கஷன்ல அவரே வந்து அவரை கலாய்க்கணும். ஆனால் அது வந்து
கேட்குற இடம் பெருசாக இருந்தால் தான் பதில் சொல்கிற இடம் பெருசாகும். அப்போ அந்த ஆப்போசிட் கேரக்டர் யார் அது நல்லா டாமினேட்டடாக இருக்கணும் அப்படிங்கும்போது அது கேஸ் ரவிக்குமார் கூட வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக டவுசர்னு கேட்டக்கூடாது, அது வந்து கதையோட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு அட்ரஸ் வந்துருச்சுல, ஆமாம் அந்த அட்ரஸில் நேராக கொண்டு போயிட்டு அந்த பணத்தை அங்கே கொடுத்துரு, ஏன்னா இன்றைக்கி என் பேத்திக்கு பிறந்த நாள், அதுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்பாரு. விட்டா கேட்க வெட்டி அப்படியே உன் பேத்தி வாயில் ஊட்டி விட சொல்லுவா பாரு, மாவனை நீ என் கையில் கிடச்சுன்னு வச்சுக்கோ, டவுசரோட தூக்கி உள்ளே வச்சிருவேன்ட்டு. அதுக்கு முன்னாடி லீடு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னீங்கன்னா, நீ மட்டும் என் கையில், ஏன்னா எடுத்தோன்னே இதை சொல்ல எந்த காமெடியும் திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிப்பார், அடித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீ மட்டும் என் கையில் கிடச்ச நீ லாக்அப் டெத்து தான் அப்படின்பார் இவர். அது ராமராஜன் சார் ஆமாம்மா நீங்கள் தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, கிளாப் அடிக்கிறாங்க அதுக்கு. அப்போ இப்படியே பேசிக்கிட்டே வரும்போது அடுத்து ஒரு சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு தான் வந்து விட்டா கேட்க வெட்டி ஊட்டி விட சொல்லுவாரு, நீ மட்டும் கடுத்தா மற்ற உன்னை டவுசரோட உட்கார வச்சிருவேன் பாரு, அதுக்கு தான் அங்கே போடுவார். ஒரு சின்ன ஸ்மைல் எடுத்துக்கிட்டு, ஐயா நான் வாழ்க்கையே டவுசரோட தான் ஆரம்பித்தேன், அதுவே நல்லா தான் போயிட்டு இருக்கு, நான் சொல்றது மட்டும் நீ செய்ய அப்படின்ட்டு அக்கு நான் ஸ்டாப் கிளாப்ஸ். ஏன்னா ராமராஜனாலே வந்து பட்டாப்பட்டி டவுசர் மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறது வந்து உண்மையிலே நீங்க அவருக்கு செய்யற ஒரு பெருமையா இல்லை. அவர் அதை தான் உயர்ந்த இடம் நம்ம அதனால தான் வந்தோங்கிறத உணர்ந்தனால தான் அந்த வசனத்தையே சாரு பேச ஏற்றுக்கிட்டாரு. அதனால் முதல்ல மக்கள் நாயனுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். நம்ம இசைஞானி இளையராஜா பொதுவாகவே வந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகில் வந்து கடந்த 30 ஆண்டு காலமாக பல பேரை தூங்க வச்சது, தாளாட்ட வச்சது, பலரோட சோகங்களை மறக்க வச்சது இளையராஜான்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. இந்த படத்துல இளையராஜா வந்து எப்படி உள்ள வந்தார்? ஏன்னா அவர் ஒரு படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாலே அது ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவர் முழுக்க முழுக்க இந்த படத்தை ஒத்துக்கிட்டது மக்கள் நாயன் ராமராஜன் சாருக்காக தான். நீங்க அப்ரோச் பண்ணீங்களா? அவர் இல்லை, நாங்கள் வேற ஒரு இசையமைப்பாளர் தான் சார் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். வைக்கும்போது நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு இப்போ ராமராஜன் சார் ஃபிக்ஸ் ஆனோன்னா நிறைய ஃபோன் வருது, ராமராஜன் சார் வந்துட்டாரு அப்புறம் இசைஞானி இருக்காரா அப்படின்னு சொல்லி. அதாவது பிரிக்க முடியாதது என்னவோ இசைஞானியும் ராமராஜன் பாடல்களும் அப்படிங்கிற மாதிரி, இசைஞானி பாடல்களும் மக்கள் நாயகங்கிற மாதிரி அவர் ரொம்ப நன்றியுணர்ச்சியோட இருப்பாரு இன்னைக்கு வரைக்கும். அவரை மறந்த பலருக்கு மத்தியில் அவர் வந்து மறக்காம இருக்காரு. இப்போ ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்குறாரு, ஏங்க நம்ம சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாம் இளையராஜா மியூசிக்கானு கேட்டு ஃபோன் வந்துகிட்டே இருக்குங்கன்னாரு. அப்படியா சார் அப்படின்னு, சரிங்க அப்படின்னு விட்டுட்டாரு. பார்த்தா ஒரு டீசர் ஷூட் பண்ணுறோம் சார், டீசர் ஷூட் பண்ணி முடிச்சு அந்த டீசரை ரிலீஸ் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் பயங்கரம். இப்போ அதிகமான ஃபோன் வருது தயாரிப்பாளருக்கும் எனக்கும், இளையராஜா சார் மியூசிக்கா காமன் மக்கள்கிட்டேருந்து அவரோட ரசிகர்கள்ட்டேருந்து, அண்ணன் எங்கள் சார் நடிக்க வராரு, அப்படியே இசைஞானி ஐயாவையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார்கிட்ட வந்து மதி சார்கிட்ட வந்து உங்களுக்கு நிறைய ஃபோன் வருதுங்கிறீங்க யோசிங்க சார் அப்படின்னு. இல்லைங்க ராஜா சார்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம போயிட்டு பேசுவோம், யார்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம ராமராஜன் சார்ட்டே சொல்லுவோம் அப்படின்ட்டு அப்புறம் நேராக சார்கிட்ட வந்து சொன்னோம். அடுத்த செகண்டுக்கு கங்கைமரன் சாருக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு அதே மீட்டிங்கில், அண்ணே இந்த மாதிரி அண்ணனை பார்க்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமாண்ணே, என் படத்துக்கு கேட்கணும் அப்படின்னோன்னு கங்கைமரன் சார் தான் மீட்டிங் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த டைம் ராஜா சார் ஒரு 3 நாள் ஊரில் இல்லை, வந்த உடனே இமீடியட்டாக ஸ்ரீராம் சார்கிட்ட பேசி மீட்டிங்கை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது அது பெரிய நியூஸ் ஆனது. 23 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சார் கதை சொல்லணும்னு நான் முதல் நாள்லாம் உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டு ஐயோ இளையராஜா சார்கிட்ட கதை சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் மீட்டில் ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்க? ஃபஸ்ட்டு தடவை வாழ்க்கையில் முதல் மீட்டு. 20 வருஷமாக தூரமாக பார்ப்பேன், ஒரு ஃபோட்டோவே எடுக்க முடியல. இன்ஸ்டியூட் படிக்கிற காலத்துலேருந்து பவதாரணி மேடம் நல்லா தெரியும், அவங்க என்னோட இன்ஸ்டியூட் குறும்படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னா ராஜா சார்கிட்ட நெருங்க முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது கதை சொல்லணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். இப்படி ஒரு லுக்கு மட்டும் தான் விட்டுட்டு நீ இப்போ படத்தை எடுத்துகிட்டு வந்துரு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதையே கேட்கல. நான் வந்து எதுக்குடா நம்ம சரிப்பட்டு வர மாட்டோங்கிற மாதிரி எனக்கு வந்து என்ன சார், ஏன் சார் கதை கேட்கலன்னு நல்லா நம்புறாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள் என் மைண்டை ரீட் பண்ணிட்டார் சார். அவரோட ரூமில் அந்த கிளாஸை திறந்துட்டு நான் வெளியில் வரதுக்குள்ளே, இல்லைப்பா கதை ஒன்று சொல்லுவாங்க, படம் ஒன்று வந்துடும், அதனால தான் நீ எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இதான் படம், நான் செட் ஆகிட்டு வேலையை ஆரம்பிப்பேன்ல அப்படின்னாரு. அப்போ நம்ம மைண்டையும் அவர்கிட்ட எதிர்த்து பேச முடியாது. நம்ம சார் நம்மளை பற்றி முன்னாடி தெரிஞ்சு ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெரியும் இவர் இப்படி தான் ஸ்டைலில் ஒர்க் பண்ணுவாருங்க. புதுசாக இருக்கும்போது இவன் எப்படி அவர் வந்து நம்மளை பற்றி ஐடியா இல்லாதனால நீ ஒரு படமாக எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் ஆகி இது பண்ணி தந்துடுறேன்ட்டாங்க. சரிங்க ஐயா அப்படின்ட்டேன். படத்தில் அப்போ பாட்டு கிடையாது, அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா பாட்டு இருந்ததுனா தான் சுச்சுவேஷன் சொல்லி பாட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். சரி படத்தில் சாங் இல்லை நம்ம பண்ணி கொடுப்போம், சார் ரீ ரெக்கார்டிங் தானே அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஒரு 3 நாள் அதுக்கு முன்னாடி ஷூட் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆஹா இங்கே இவர் அப்படி எப்படி மியூசிக் போடுவார், இந்த சீனுக்கு எப்படி மியூசிக் போடுவாருன்னு பயத்தோடய ஷூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஐ மீன் பொறுப்பு ஜாஸ்தியான மாதிரி கொஞ்சம் கரெக்டாக அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, ஸ்பேஸ் விடணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் கூட மச்சி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிடலாம், ஐயா கிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஸ்பேஸோட நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் நான் வந்து ஐயாவோட ஒரு சாங் பழைய சாங் எடுத்து பிதாமகனில் வரும்ல இளங்காத்து வீசுது, அந்த பாட்டை ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டு அந்த பாட்டு ஃபீலுக்காக அந்த பாட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்கேன்.
சிவா கிட்டையும் நக்ஷா கிட்டையும் கூட காம்பினேஷன் ராமராஜன் சார், பாஸ்கர் சார் எல்லாமே எல்லாம் என்ன பண்ணுறான் இவன் பழைய பாட்டை போட்டு இதை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பாட்டும் கொடுக்கல, கதையும் சொல்லலை. நமக்கு கதையிலையும் பாட்டு கிடையாது. ஒருவேளை இங்கே மியூசிக்கு பதிலாக சாங் போடணும்னு நினச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் சொல்லிட்டு. ஆனால் அவர் மைண்டை ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஏதோ ஒன்று இங்கே வரட்டும், பாட்டாகவும் இருக்கட்டும், ஐயா நினச்சா மியூசிக்காகவும் மாற்றுவார், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணி கொண்டு வரும்போது இப்போ ராமராஜன் சார்ட்ட வந்து, சார் இந்த இடத்துல பாட்டு வச்சு நான் ஷூட் பண்ணேன், அதை ஆஃப் பண்ணிட்டு அனுப்புறதா இல்லை அவரோட சாங் தானே அப்படியே அனுப்பிச்சிடுவோமா ரீ ரெக்கார்டிங்க்கு? அச்சோ அந்த தப்பை பண்ணிடாதீங்க, அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா அதுவே நல்லா இருக்கு வச்சுக்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அண்ணனை பற்றி இது பண்ண முடியாது, அவர் பாட்டு மற்ற பாட்டு தான் காப்பிரைட். இல்லை இதுவே அவன் சார் படமே நாங்கள் காப்பிரைட் வாங்கி தான் பண்ணோம். அவருடைய பாடல்களை இப்போ வந்து பழைய பாடல்களை பயன்படுத்தினா கூட அதை முறைப்படி அதுதான் அடுத்த கேள்வி இருந்துச்சு. ஆமாம் கொண்டு போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆமாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டு போய் ஆஃப் பண்ண அப்படியே கொஞ்சம் நேரம் படம் பார்த்தாங்க. கரெக்டாக டிவியை சரி படத்தை ஆன் பண்ணால் அன்னைக்குன்னு பாருங்கள் படம் ப்ளே ஆகலை சார் டிவியில். இப்படி திரும்பி என்ன பார்க்க இல்லை சார் ஏதோ ஃபார்மெட் மாற்றி கொடுத்துட்டாங்க போல் அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ் சைடில் ஏதோ வேறு ஃபார்மெட்டில் கேட்டு எடிட்டர் ஒரு ஃபார்மெட்டில் போட்டுட்டு அப்படியே நின்னேன். சரி நாளைக்கு கொண்டு வாங்க என்ன அப்படின்ட்டு போயிட்டார் டக்குன்னு. சரி போயிட்டு இது பண்ணிட்டு அடுத்த நாள் முதல்ல பென்ட்ரைவ் வந்ததுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு டிவியில் செக் பண்ணிவிட்டு படம் ஓடுதான்னு நார்மலாக செக் பண்ணி தான் அப்புறம் அடுத்த நாள் ஒரு ஆர்வ குளரில் போய் அவர் ஃபுல்லாக எல்லாமே ஒயிட்டு, செவரும் ஒயிட்டு, டிவியும் ஒயிட்டு, எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். ஐயா போட்டிருக்க காஸ்டியூமும் ஒயிட்டு, வெள்ளேன்னு இருக்குது அந்த ரூமு. படம் ஓடலை, அது ஒன்றும் புரியல. அப்புறம் நெக்ஸ்ட் டே படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஏன் படம் எப்படி இருக்குங்க ஐயா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாரும் இதான்ப்பா கேட்குறாங்க அப்படின்ட்டு போயிட்டார். படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இதுதான் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்ட்டாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றாரு போல் இருக்குன்னு நான் வெளில உட்காந்துருந்தேன். ஒரு 11 o'clock லஞ்சுக்கு வந்துட்டார் வெளியில். 11:30 இருக்கும். வந்துட்டு ஃபஸ்ட் ரீல் முடிஞ்சிருச்சு, போய் பாரு, நீ என்ன வெளில உட்காந்துருக்க, உள்ளே போயா அப்படின்னாரு. என்னடா இது படம் பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்ற டைம் இருக்குன்னு பார்த்துட்டு வெளியே உட்காந்துருக்கோம். இன்னொரு 2-3 பேர் கெஸ்ட்டு போனாங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்கார் போலன்னு பார்த்தா ஒரு ரீல் முடிச்சுட்டு வந்துட்டு லஞ்சுக்கு போயிட்டார் சார். அப்புறம் மெதுவாக அந்த பக்கம் இன்னொரு கதவை திறந்துட்டு இன்னொரு ரூமுக்குள்ளே போனால் அந்த உடம்பும் உயிரும் சேர்ந்த மாதிரி அந்த ஒரு ஃபஸ்ட் ரீல் மட்டும் பார்த்தோன்னா பயங்கரமாக பிடிச்சிச்சு. அப்புறம் 2வது நாள் 3வது நாள் பண்ணிட்டீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு சில கரெக்ஷன் சொன்னார். அப்படியே ஒரு 4 நாள் அப்படியே யோசிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ப்ரொடியூசருங்க ராமராஜனுங்க எல்லாரையும் வர சொல்லு அப்படின்ட்டார் திடீர்னு. எனக்கு பக்குங்குது. ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களை ஐயா பார்க்கணுமா? அவருக்கு பேமெண்ட்லாம் கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டவுட், எதுங்க பண்ணீங்க, எதுவும் பிரச்சனையாகனாரு? இல்லை சார் திடீர்னு சொன்னாங்கன்னொன்னே, இருங்க நான் ராமராஜன் சார்கிட்ட பேசணுன்னு. ராமராஜன் சார் ஏங்க கூப்பிட்றீங்க, நான் அது மாதிரிலாம் வந்தது இல்லைங்க, அண்ணன் பண்ணி கொடுப்பாரு, நான் படமாக பார்ப்பேன். மதுரை மறிக்குழுந்து சார்ட்டே கோயில் மேலே தாங்க நான் முத கேட்டேன், முன்னாடியெல்லாம் கேட்டதில்லை, நான் வரமாட்டேன்ட்டார். சார் சும்மா ஏதோ பேசணும்னு நல்ல விஷயம் தான் கேட்டார். 1 வாரம் ஆயிடுச்சு, படம் வேலை போயிட்டுருக்கு, நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம் படம், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு. நீ நானும் சேர்ந்தா பாட்டு தானே கேட்பாங்க, பாட்டே இல்லாமல் அவன் படம் எடுத்துகிட்டு வந்துருக்கான், என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு. அதுதான் பக்குன்னுச்சு. அந்த இது புரியுது, ஃபீல் இருக்குது மக்களுடைய உணர்வு. நான் உடனே வந்து சார் சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு நானும் சொல்கிறேன். ராமராஜன் சார் சொன்னார் சுச்சுவேஷன் இல்லையா அப்படின்னாரு. பாருங்க டோட்டல் ரூமே சைலண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா படத்தில் 2 பாட்டு இருக்குயா அப்படின்றாரு. இருக்குது அந்த படத்தில், நீங்கள் கவுனிங்க அப்படிங்கிறாரு எங்களை. ஒரு சுச்சுவேஷன் தெரியும், நான் மாண்டேஜஸாக எடுத்துருக்கேன், அதில் அழகாக ஒரு சாங்கை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இன்னொரு பாட்டு வந்து அந்த கிளைமாக்ஸ் கிரிப்பாக இருக்கணும்னா அந்த ஒரு அப்பா பொண்ணுக்கு ஒரு இன்டிமேஷன் தேவை. நான் ஒரு சாங்கு தரேன், நீ போய் ஷூட் பண்ணி கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணேன், அப்போ தான் உனக்கு உன்னோட ஸ்கிரிப்ட் வந்து நல்லா நிற்கும் அப்படின்னாரு. சரி, அது ஏன்னா ப்ரொடியூசர் தான் ஷூட் பண்ணணும். அந்த 3 நாள் 4 நாள் ஷூட் எடுத்தாலும் செலவு அவருக்கு. அதனால இவனை வந்து சொல்லி டேரக்டர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக யூனிட்டுக்கே சொல்லிடுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கிறதுலாம் வர சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது மறுக்க முடியாது, டேரெக்டாக தூக்கி பாம்பை ஹாலில் போட்டாச்சு. போட்டோன்னே ப்ரொடியூசர் சரிங்க சார் பண்ணிடுவோங்க ஐயா அப்படின்னு சொன்னார். சொன்னால் ராமராஜன் சார் நான் நடிச்சிடறேன், என்னன்னா ஒரு லிப்புக்கு எடுக்க சொல்லியிருக்கேன், நீ பாடு அப்படின்னு. பாருங்கள் நான் வந்து பாடி கொடுக்குறேன், அது ராமராஜன் சாரோட லிப்புக்கு எடுக்கிறாரு. அதாங்க அவங்களுக்குள்ள உள்ள அந்த பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப். சுமூகத்தம் படம் கொடுத்தா நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நம்மளால ஏதாவது ஒன்று இந்த படத்துக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு எதுவும் எல்லாமே இருக்கியா, பாட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடுவான், அது என்ன பாட்டு இல்லாமல் படங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஒரு 82 வயசில் ஒரு மனுஷன் வந்து உழைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை 6:30 வராரு சார் ஸ்டுடியோவுக்கு. வந்துட்டு இப்போ அந்த சாங் கொடுக்குறாரு, அதை நான் கொண்டு எங்கள் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருவையாறு அந்த பகுதிகளில் போயிட்டு அதை நான் ஷூட் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுறேன்.
இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னைக்கு அந்த பாட்டுக்கு கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. அந்த ராமராஜனுடைய அந்த இன்ட்ரோ சாங்ல வந்து மதுரை மடிக்கிறது அது உங்களுடைய ஐடியாவா இல்லை ஐயாவோட ஐடியாவா? அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கம்ப்ளீட்லி என்னோட ஐடியா. ஓ அப்படி. ஆமாம், நான் வந்து இந்த இடத்துல இந்த சாங் வரணும் செல்வமை செல்வமை. இல்லை அவருக்கு ரீ ரெக்கார்டிங் சாருக்கு நான் அனுப்பும்போதே அவரோட பழைய பாடல்களை போட்டு தான் அனுப்பிச்சேன். இந்த இடத்துல இந்த பாட்டு வேணும் அப்படிங்கிறது போட்டே நான் அனுப்பிச்சி விட்டேன். ஏன் அவர் அந்த இடம் வரும்போது இப்படி படம் பார்த்துட்டு இருந்தால் சார் என்னை பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் அந்த பழைய பாட்டு வரும்போது மட்டும் இப்படி எனக்கு ஒரு லுக்கு. அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அது என் பிளானில் உள்ளது. ஆனால் இந்த 4 அவருடைய ஐயாவுடைய பாடல்களை பயன்படுத்திருக்கிறது ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த இடத்துல இதுதாங்க ஐயா வேணுங்கிறதுல ஒரு டேரக்டராக நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். அதனால இந்த இடத்துல எனக்கு மியூசிக்கெல்லாம் வேணும், எந்த ஆப்ஷன் இல்லை, எனக்கு ஒரு லுக்கு மட்டும் விட்டாரு சாரு, இப்படி மட்டும் பார்த்தாரு. நான் அப்படியே ரிக்வெஸ்ட்டாக சொன்னேன், அது அந்த இடத்துல கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுங்க ஐயா, அதுக்கு என்னவோ அதை நம்ம அதை முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கிறோம், பட் அதுதான் அப்படின்ட்டு. அந்த ரைட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவருடைய ஐயாவுடைய பாடல்களை பயன்படுத்தும் போது அவங்க பர்மிஷனோட. இப்போ அந்த தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கினீங்களா? அந்த கரகாட்டக்காரோட தயாரிப்பாளர் இல்லை கிடையாது. ஐயா கிட்ட மட்டும் தான் நாங்கள் அனுமதி வாங்கினோம். அதுக்கான சர்டிஃபிகேட் அவங்க தான் கொடுத்தாங்க. ஈவன் சென்சார் போர்டில் கூட இந்த பழைய பாடல்கள் யூஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபை கொடுத்துருங்க, சார்ட்ட பர்மிஷன் ராயல்ட்டி இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க. நாங்கள் இப்போ அந்த சர்ச்சை தான் கடுமையாக போயிட்டு. ஆமாம், இசையமைப்பாளருக்கு ரைட்ஸா இல்லை தயாரிப்பாளருக்கு ரைட்ஸா? அது இன்னும் தீர்ப்பு வரல இப்போதைக்கு, அது இங்கே தான் இருக்குது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்போ இசைஞானி ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம அதை பண்ணணும். பார்த்தா ஒரு இடத்துல இல்லை 4 இடத்துல பாட்டு, ஆனால் 4மே கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டான மீட்டரில் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த 4 இடமே கிளாப். அந்த மதுரை மணி கொழுந்துக்கு ஒரு வேட்டி கட்டுறதா வந்து பயங்கர ஹைலைட்டாக சோசியல் மீடியாவில் எடுத்து நிறைய போட்டிருந்தாங்க. அது கரெக்ட். அதனால அது வந்து ஒரு ஐடியாவாக அந்த பாட்டு கிட்டத்தட்ட மில்லியனில் போயிருக்கு. யூடியூப்லேயே வந்து அந்த பாட்டு வந்து மில்லியனில். அந்த பாடல் நீங்கள் வைக்கப்பட்டதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு மனிதர் கிளம்பி மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வர ஒரு மனிதர் நடுவில் எங்கேயோ ஒரு திண்டிவனத்துலையோ ஏதோ ஒரு ஊரில் நிப்பாட்டும் பொழுது அங்கே சில ஹோட்டல்கள் சரியில்லைங்கிறது தமிழ் சினிமாவில் சொல்லப்படாத காட்சி. அது ரொம்ப நாளாக வலிக்கும் எனக்கு. ஊருக்கு போகும்போதெல்லாம் இப்படி தோசையும் குருமாவையும் ஊற்றுறாங்க இல்லை, அது பார்த்தா 140 ரூபான்னு அந்த தோசை அரை மணி நேரத்தில் கேவலமாக இருக்கும். அங்கே தான் நிப்பாட்டும். அவங்களுக்கு நல்லா கிடைக்குதுங்கிறதுக்காக நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, இது சொல்லணுமேங்கிறது ஒரு இதுதான். அப்போ இறங்கும்போது இன்னொன்று அவன் பாட்டெல்லாம் போடுவான் சூப்பராக, எல்லா மியூசிக் டேரக்டரோட சாங்ஸுமே ஓடும் பயங்கரமாக இருக்கும். நமக்கு வந்து இந்த இடத்துல சாங் ஓடுது, அந்த பாட்டு இவர் பாட்டே ஓடட்டும், இவங்க 2 பேர் பாட்டே ஓடட்டும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது மூலமா திணிக்கல. அதில் வந்து எதுவுமே இந்த 4 சாங் அவரோட ஃபேன்ஸை கொண்டு வந்து கொஞ்சம் ஏமாத்திடக்கூடாது, அங்கங்கே வச்சு அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணிடணும். ஏன்னா இந்த படம் டோட்டலாக வேற ஒரு படம். 2024 செய்தி வேற, ராமராஜன் எல்லாமே அப்டூட்ல இருக்க மேட்ரு, அப்டூடேட்ல இருக்க மேட்ரு, சாரையுமே மாற்றி இருக்கும். டமால்னு கொண்டு வந்து அவனை மொத்த பேரும் இப்போ சாரை மாற்றியாச்சு. நம்ம அவரோட ஃபேன்ஸ் எவனுக்கு யாரும் கோச்சு கூடாது, அதே மண்டல தான் இருப்பாங்க. மரியாதைக்குரிய அந்த அதே கரகாட்டக்கார ராமராஜன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மரியாதைக்குரிய அவங்களோட ரசிகர்களை வந்து நம்ம ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அதில் ரொம்ப கவனமாக இருக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மைண்ட் செட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஷூட் பண்ணி வச்சுட்டேன் சார். இன்னும் கூட ஒரு படி இந்த பாட்டை போடணும்னு போட்டிருக்காங்கன்னு இப்போ நான் சொல்கிறது கனெக்ட் ஆகணும்னு போச்சுன்னா என்ன பண்ணுறேன், அங்கே அந்த இடத்துல ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டை அடுத்த ஷெடியூலில் எடுத்தேன். இப்போ இந்த மப்சல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு செட்டு இருக்கும்ல, பழைய செட்டு, அவன் இப்படி ஆன் பண்ணி வைப்பான்ல, அந்த ஷார்ட்டே எடுத்தேன். இது ஒரு மப்சல் பஸ் ஸ்டாண்டு திண்டிவனம், இந்த பாட்டை ஒருத்தன் ஆன் பண்ணுறான், அதில் இது ஓடு. சில படங்களில் சும்மா நடிகர் ஹீரோ போயிட்டு இருப்பாரு, பேக்ரவுண்டில் வந்து வேணும்னே திணிப்பாங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாமே லாஜிக்கலி பண்ணினேன். அதே மாதிரி வந்து மாட்டுக்கு புல்லுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார், பசு மாட்டுக்கு. அதுவே வந்து அவங்களோட ரசிகர்களுடைய கோரிக்கைக்காக தான். மதுரைக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போகிறேன். ஒரு முந்திரிக்காடு ஒன்று ராமகொண்டன்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு அம்மா கொண்டு லொக்கேஷன் காட்டுறாங்க. சந்திரசேகர் தான் சார் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு அம்மாவோட தோப்பை போய் பார்க்கணும். அந்த அம்மா இங்கேருந்து குடத்தோட வந்துச்சு. ஏயா ராமராஜனா ஹீரோ அப்படின்னுச்சு. ஆமாம்மா அப்படின்னு. பசுமாடெல்லாம் இருக்காயா படத்தில் அப்படின்னுச்சு. பசுமாடா இல்லை அப்படின்னு. நீ என்ன பசுமாடு இல்லாமல் அவரை வச்சு என்னத்த படம் எடுக்கிறேன்ட்டு போயிருச்சு சார். கூட கேமராமேனு, மேனேஜர் சசி, அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாமே இருக்கிறோம். என்னென்ன எப்படி கேட்குது, நம்ம ஒரு கதையை எடுத்து வச்சுருக்கோம், பயமாக இருக்கேன், இதனால எதுவும் நம்ம படத்தை இது பண்ணிடுறோம், இல்லை பாட்டு இல்லை என்னது இல்லை. அந்த அம்மா மாடு இல்லாமல் என்ன படம் எடுக்கிறேன்னுச்சாங்க. வில்லேஜ் போர்ஷன் இருக்குது, மாடு கிடையாது கதையில். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இருமா வரேன் அப்படின்ட்டு ராமராஜ் சாருக்கு ஒரு ஃபோனை போட்டேன். சார் இந்த அம்மா அங்கேருந்தே அந்த அம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கேட்குறாங்க சார் அப்படின்னு சிரிக்கிறாரு அவர். நான் என்ன சார் பண்ணுறது, அவங்க இன்னும் கரகாட்டக்காரனையும் செண்பகத்தையும் விட்டு வரமாட்டாங்க, நான் சொன்னால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க சார் அப்படின்னாரு என்கிட்ட. சரி இருங்க சார் வரேன். அந்த அம்மாட்ட பேசுறீங்களான்னா அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், ஃபோனை கொடுத்து பேச வச்சேன். பசுமாட்டோட நடிங்க, என்ன மாடு இல்லாமல் படம் நடிக்கிறீங்களா அப்படின்னு உரிமையாக சண்டை போடுது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து அந்த அவர் ஒரு வில்லேஜில் இருக்கார், கதை வேற இருந்தாலும் அவர் ஒரு 10 மாடு வளர்க்குறாரு அப்படின்னு கதை. இப்போ உள்ள பேக்ரவுண்டில் அந்த லேயர் ஹைடு மேலே இதாகாமல் ஒரு மாதிரி ஹைடுலேயே கொண்டு போகிறேன், மாடு வளர்க்குறாருன்னு. அதில் ஒரு சீக்வன்ஸ் மாட்டு பக்கத்தில் பண்ணும்பொழுது அது லஞ்சு முடிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு ஷாட்டு சார். அது கரெக்டாக லஞ்சில் யோசிக்கிறேன் அந்த செண்பகமே சாங்க.
யோசிச்சு இந்த இடத்துல ஏதாவது வைக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து ஏன்னா மாட்டோட இருக்காரு, இதை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் அவனை செகண்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ண வச்சுட்டு நம்ம சீனுக்குள்ள போயிடுவோம், அங்கங்க அவனுக்கு வந்து அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே போவோம் அப்படின்ட்டு போய் சொன்னேன். சார் ஒத்துக்கலை. எப்பா அது நல்ல பாட்டு, அதை எதுவும் இது பண்ணி கெடுத்துறாதீங்க அப்படின்ட்டு. சார் இப்பயும் அதே பாட்டை தான் போடுறேன், அதே மக்கள் நாயன் ராமராஜன் சார் தான் பாட போறாரு, அதே இசைஞானியை தான் சார் மியூசிக் போட்டிருக்காரு, கொஞ்சம் நான் என்னோட இதுக்கு மாற்றிருக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. என்ன சீனு, அந்த பொண்ணு வரா, டைரக்டா சீனுக்குள்ள போங்க மாட்டுக்கிட்ட இருந்துங்கிறாரு. அன்வான்டா தான் வைக்கிறேன் அந்த இடத்துல, அன்வான்டா வைக்கிறத அந்த மாதிரி தெரியக்கூடாதுங்கிற லாஜிக் இருக்கு. அதுக்குள்ள ஒரு லாஜிக் பண்றதுக்கு நான் சொல்றேன் சார் கொஞ்சம் கேளுங்க. என்ன ஒத்துக்கவே இல்லை. கரெக்டாக லஞ்சுக்கு பிஃபோரா என்ன டேரக்டர் மூஞ்சி வாடி போயிருக்கு அப்படின்ட்டு திரும்ப கூப்பிடுங்க அவரை, சொல்லுங்க சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி சம்பவம் செண்பகம் முன்ன மாதிரிலாம் என்னால் பாட்டு பாடி பால் கறக்க முடியாது, அதனால வந்து உனக்கு புல்லு கொடுக்குறேன் நீயே கறந்துக்கணும்னு அது கொஞ்சம் டைலாக கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு. இப்படி போட்டுக்கிறேன் சார், இப்போலாம் ஒரு புதுசாக மிஷின் வந்துருச்சா அதனால நீயே கறந்துக்கணும் ஏதோ போட்டார். இவர் போடும்போது இன்னொரு கேரக்டர் குணாவுக்கு ஒரு டைலாக் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் பாட்டு பாடி பால் கறந்தாலும் அந்த காலம் இப்போலாம் போராட வேண்டியிருக்கு, மாறு உதச்சி விட்டுருது அப்படின்ட்டு அவன் பாலை கறந்துட்டேன். இந்த 2 பேர் சொல்லும்போது எம்எஸ் பாஸ்கர் இருக்காருல்ல, அந்த காலத்து ரசிகர்களையும் இழுக்கிறோம், இப்போ உள்ளது அவர் எம்எஸ் பாஸ்கர் ஃபில் பண்றாரு சார். அதை மாப்பிள்ள ஏமா நீங்க அப்படியே பாலை கறந்து கிழிச்சு விடுவேன் அப்படின்ட்டு அந்த வேலைக்காரனை திட்டிட்டு, இங்க மாப்பிள்ள நீங்க பாடுனீங்கன்னா பசுமாடு பாலா என்ன காப்பி டீயாவே கறக்கும், பாடு மாப்பிள்ள அப்படின்னு அவர் சொல்ற ஆள் சொன்னோன்னே சரிம்மா மச்சான் சொல்லிட்டியே அப்புறம் இனிமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மொபைல்லேயே போட்டு எங்கே நான் இதெல்லாம் காணும் அப்படின்னாரு. சார் நாகராலாம் வரும் சாங் போடுறது ப்ளே பண்ணுறதுலாம் அந்த ஸ்கூலெல்லாம் இல்லாமல் வந்து இல்லை சார் மொபைல்லே போதும், நாங்கள் ஒரு மைக் வச்சிடறோம், நீங்கள் லிப்ஸிங் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அங்கே மொபைல்லே ப்ளே பண்ணி எடுத்தோம். கரெக்டாக ஒரு 35 செகண்ட் அதை எடுத்தேன். பாடினார். பாடிட்டு சார் உங்களுக்காக தான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இதில் உடன்பாடே இல்லை அப்படின்ட்டார். அங்கேயே ஃப்ராங்காக அவர் வந்து அதை யோசிக்கிறார். ஆமாம் அதை வந்து யோசிச்சார். அவருக்கு என்னென்னா அது ஒரு காவியம், அந்த பாடலும் படமும் கங்கைமரன் சாருடைய படமும் பெரிய ஹிட். இசைஞானி இவருக்கு வந்து ஒரு காவியம். நம்ம அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கோம். அதை நாமளே கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற அந்த அச்சம் தான் அவர் சாருக்கு. அது என்றைக்கும் புனிதமாக இருக்கணும். நானுமே அதை வந்து மேலும் போர்ட்ரேட் பண்ணுறேனே தவிர அது எந்த விதத்துலையும் கீழே இறக்கிற மாட்டேன் அப்படின்னு சார்கிட்ட சொல்லிட்டு தான் அதை கரெக்டாக வச்சேன். அதுக்கப்புறம் கோஆப்ரேட் பண்ணார். இப்போது அந்த காட்சிக்கு கிளாப்ஸ் சார் அடிக்கிறான் சார் நான் ஸ்டாப். இங்கே சென்னையில் விஆர் மஹாலில் உள்ள கிளாப்ஸ் வந்து புளியங்குளம் சொரண்ட வரைக்கும் விழுகுது. அப்போது அவள் எவ்வளோ பிடிச்சிருச்சு பாருங்க. ஆனால் தான் நினச்சேன், டேய் நம்ம கரெக்டாக அது லஞ்சில் யோசிச்சது சார், ஒரு 1 to 2 பிரேக்கில் யோசிக்கிறேன், 3 மணிக்கு ஷூட் பண்ணி பெருசாக உட்காந்து 6 மாதம் எழுத ஸ்க்ரீன் பிளேயோட 30 செகண்ட் வந்து ஒரு பெரிய யோசிச்சது. அந்த லொக்கேஷன் மாடு ஸ்பார்க்கு வந்து அங்கே யோசிச்சா அவர் ஒத்துக்காமல் கடைசியாக சரி டேரக்டர் ஃபீல் ஆகுறாப்லையேன்னு ஒத்துக்கிட்ட மேட்ரு தான் அந்த மேட்ரு. படத்தினுடைய ஒட்டுமொத்தமாக விமர்சனங்களாக ஒரு கலவையான விமர்சனம் வந்துருந்துச்சு. அதில் மிக முக்கியமாக வந்து எம்எஸ் பாஸ்கருடைய நடிப்பு குறித்து ரொம்ப ஸ்லாகித்து பல பேர் பேசியிருந்தாங்க. அந்த ஒற்றை கண்ணோடு அவர் நடித்த நடிப்பு. எம்எஸ் பாஸ்கர் ஒரு பெரிய கலைஞர், நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து எந்த ஸ்லாங்கையும் பேசக்கூடியவர், திருநெல்வேலி ஸ்லாங்கும் பேசுவார், மதுரை ஸ்லாங்கும் பேசுவார், ஐயர் பாஷை பேசுவார், தமிழில் வந்து தெலுங்குக்காரங்க பேசினா எப்படி பேசுவாங்க அப்படி பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை வந்து இந்த கதைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எப்படி எடுத்தீங்க? இல்லை என்னென்னா பாஸ்கர் சார் என்னோட தம்பி கோட்டையிலே நடிச்சிருப்பார். அந்த ஊருக்காரர் தானே அவர்? ஊருக்காரர், எங்கள் ஊருக்காரர். பட்டுக்கோட்டை பக்கம் பட்டுக்கோட்டை அவர் 2க்கும் நடுவில் முத்துப்பேட்டை அந்த ஜாம்பானோட சைடு இருக்காங்க ஊருக்காரர். அதனால் ஒரு உரிமையாக இந்த படத்துக்கு கால் சீட்டு கேட்டு ஃபோன் பண்ணேன். சார் நான் அது மாதிரி ராகேஷ் பேசுகிறேன், ரமேஷ்னு சொல்லு அப்படின்பாரு என் பழைய நேமில். சரி சார் ரமேஷ் பேசுகிறேன், உங்கள் பாணிலே வச்சுக்கோங்க சொன்னேன். சொல்லுப்பா அப்படின்னாரு, இந்த மாதிரி விஷயம் ஒன்று நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன சரசரன்னு ஒரு சின்ன வருத்தம் வந்துருச்சு 2 பேருக்குள்ளே. நான் உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு சரி வைங்க அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் வைங்க அப்படின்னு திரும்ப லைன். என்னடா ஓவராக பேசிட்டு டக்குன்னு வச்சுட்டேன் ஃபோனை அப்படின்னாரு. பின்ன என்னங்க நான் வந்து பண்ணுறேன் வைக்கிறேன், நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் இவ்வளோ பார்க்கிங் பண்ணுறீங்க, இவ்வளோ இது பண்ணுறீங்க, காட்ட டேட் இல்லைங்கிறீங்க, அது இல்லைங்கிறீங்க, ஒரு த்ரோட்டா நான் உங்களை நம்பி தானே கதையை எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையான சண்டை, செம்ம சண்டை உண்மையா. ஆனால் அந்த உரிமையோட சண்டை, அது உண்மையான ஒரிஜினல் சண்டை. ஆமாம் கேட்க நீங்கள் ஃபோனை வைங்க. அப்புறம் அவர் டேய் கோச்சுக்காத இப்போ என்ன உனக்கு, நீ சாயந்தரம் வீட்டுக்கு வா அப்படின்னாரு. சரி சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னா என்னை மற்ற டேரக்டர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, ஒரு தொழில் ரீதியாக உங்ககிட்ட வருவாங்க பேசுவாங்க பண்ணுவாங்க கட் அண்ட் ரைட்டாக, நீங்கள் ஒரு டேட்டு கொடுப்பீங்க வைப்பீங்க, பட் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுங்க சாருங்கிற சண்டை தான் அது. அவர் இதை என்னோட டீசர் ஆடியோ லஞ்சில் அவரும் சொன்னார். அதை நாங்கள் நிறைய சண்டை போட்டுக்குவோம், வந்து தம்பி தான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்கார பையன் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பார். அதில் கூட அந்த பல்லு சட்டை மாற்றி கண்ணு லென்ஸ் எல்லாம் போட்டார். போட்டுட்டு இது எந்த இன்டர்வியூலையும் சொல்லலை, சார்ட்ட சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேராக ஒய்ஃப்கிட்ட போனார். அவங்க அம்மாட்ட போனோடனே அப்படின்னு முதல் அந்த கெட்டத்தை ஒய்ஃப்கிட்ட காமிச்சாரு. அவங்க எல்லாம் கிச்சனில் ஆமாப்பா இந்த மூஞ்சை சும்மாவே பார்க்க முடியாது, இதில் இதை வேற போட்டுக்கிட்டு அப்படிங்கிறான். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டாங்கன்னு.
அவளுக்கு பிடிக்கலைன்னா படம் ஹிட் ஆகும், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு ஜாலியாக சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ சார் அப்படின்னா அது பார்க்கும்போதே இன்னும் இவர் தனியாக இருக்கார் அப்படின்னு தோணுச்சு. இல்லை அவரோட டெடிகேட்டட் என்னன்னா 3 பேர் இருக்காங்க, அதில் நம்ம என்ன வித்தியாசப்படுறது அப்படின்னு ஒன்று அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இன்னொன்று அந்த லென்ஸ் எங்கே கிடைக்குங்கிறத என்னை 3 இடத்துக்கு அனுப்பிச்சார் சார் வலசரவாக்கத்தில். இந்த இடத்துல ஒரிஜினல் லென்ஸு இது எங்கே வாங்கணுங்கிறதுக்கு அவர் ரெஃபர் பண்ணி அவங்கள்ட்ட பேசி டைரக்டர் வருவார் வைப்பார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் வேறு இடத்துல வாங்குறதுக்கு போயிட்டோம். ஐயோ என் பேச்சை கேளுங்கப்பா, எதையாவது கண்ணுக்குள்ளே ஊற்றிடுவாங்க, அதில் ஒரு இது இருக்கும், இதுக்குன்னு நான் ஒன்று வச்சிருக்கேன், கண்ணுக்குன்னு தெரியாமல் போயிட போனோட நான் சொல்கிற இடத்துக்கு நீ போவியா இல்லையா, இதுலலாம் நீ இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கட்டி வேற. சரி விடுங்க நான் போயிட்டு வரேன். ரொம்ப சிரமம், ஒரு சின்ன தூசி விழுந்தா லென்ஸ் வச்சு நடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இல்லை அவங்களாம் அவ்வளோ கேரிங்காக அவரை பார்த்துக்கிறாங்க. சார் கூட ஒரு ஆள் இருந்தாங்க, அதுக்கு இருந்தாங்க. இது பண்ணோன்னா அப்புறம் கரெக்டாக கொண்டு வந்து அது லென்ஸை செட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபேஸே நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இல்லை அதுக்குள்ளேருந்து அவர் ஒரு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், அதில் கூட ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா சார், அந்த கண்ணு வந்து பூனை கண்ணு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்டது. ஒரு சில பேர் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக சொன்னாங்க அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டல், ரொம்ப பளிச்சுன்னு உள்ள லென்ஸாக வச்சுட்டோம், கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கலாமோன்னு சில இடங்களில் தோணுச்சு. ஒருவேளை ஒரு டிஐலையோ சிஜிலையோ அல்லது லென்ஸே இன்னும் கொஞ்சம் டல் கலர் போட்டிருந்தா இன்னும் அந்த கண்ணோட மேட்ச் ஆயிருக்கும். கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குன்னு பூனைக்கண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒத்த கண்ணு பூனைக்கண்ணு சில விமர்சனங்கள் வந்தது, அவ்வளோ பளிச்சுன்னு ஒரு ஒத்த கண்ணா இருக்கான் அப்படின்ட்டு. ஒரு லைவ்னஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அது அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்தபோது வந்து ஈழத்தலைவர் மேதகவி பிரபாகரனுடைய புகைப்படம் வந்து படத்தில் காட்டப்பட்டது. அது பெரிய லெவலில் சமூக இருந்த படத்தை முதல்ல நான் எனக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தது வந்து தலைவர் படத்தை ஒருத்தர் பயன்படுத்தியிருக்காரு படத்தில் அப்படின்னு தான் நமக்கு சொன்னாங்க. ராமராஜன் படத்தில் தலைவர் படமா யார் அப்படின்னு சொல்லி டைரக்டர் பேர்லாம் தேட ஆரம்பித்தோம். அப்போ அது ஒரு பெரிய அட்டென்ஷனை கொடுத்தது, குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் மத்தியில். ஆனால் படத்தில் வந்து அது வந்து மறைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கன்னு கேள்விப்பட்டேன். எதனால் அது நடந்துச்சு, இல்லை அதுக்கு தடைகள் இருந்ததா? இல்லை என்னென்னா என்னுடைய டிஸ்கஷன் டீமில் வந்து இந்த மாதிரி யார் யார் புத்தகங்கள் வைக்கலாம் அப்படின்னு ஒரு விவாதம் போகும்போது நான் சேகுவாரா புக்கு, நம்ம சாரோட புக்கு, பிரபாகரன் ஐயாவுடைய புக்கு, நம்ம தலைவரோட புக்கு எல்லாமே வைக்கலாங்கும்போது சூப்பர்னு ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணது வந்து உலகேசன் ஒரு அசோசியேட் டைரக்டர். ஏன் அப்படி எனக்கு அங்கே தேவைப்பட்டதுன்னா, ஒரு பெரிய விஷயத்த ஒரு ஒரு அனுபவசாலிகள் 3 பேர் ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிடறாங்க. முடித்ததுக்கப்புறம் ஒரு நூல் நிலையம் மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா நூல் நிலையத்துக்கே ஒரு ஹைக்கூ கவிதை இருக்குது, எல்லாம் இருந்தும் அமைதியாக இருந்தது நூலகம் அப்படின்னு இருக்குது. அப்போது இங்கே உள்ள புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு ஒருத்தனை கலை எடுத்து முடிச்சுட்டு நல்ல புத்தகங்கள் வாழ்வில் வந்து அடுத்தடுத்து நல்ல இடத்துக்கு கொண்டு போவோம். அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு புத்தகம் படிக்கணும், அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இனத்தை வந்து முன்னோக்கி கொண்டு போன ஒரு தலைவனோட புக்காக இருக்கணும். நானும் அவ்வழிதான்னு சொல்லுவாங்க, இவங்களோட ஃபாலோவர் தான், இவங்களோட ஃபாலோவர்னு சொல்லணுங்கும் போது ஒருத்தர் சேகுவாரா புக்கை வந்து இவர் எடுப்பார், ராதாரவி சார் இப்படி கண்ணோட இப்படி வெளில எடுப்பார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கும்போது இவர் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன்டா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன்டாங்கிறதுக்கு தான் அந்த பில்டப் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து தான் அது அப்படி பயன்படுத்தப்பட்டது. டீசரில் பெரிய அப்ளாஸ், அது அப்படியே படம்னு வரும் பொழுது சென்சாரில் வந்து அதுக்கு சில காரணங்கள் சொன்னாங்க. சொல்லிவிட்டு கொஞ்சம் அதை நீங்கள் எதாவது பண்ண முடியுமா, என்னால் ரிமூவ் பண்ண முடியாது, வேணால் பிளர் பண்ணிக்கிறேன், அந்த புக்கு அந்த ஃபீல் மட்டும் இருக்கட்டும், ரிமூவ் பண்ண முடியாது. எவ்வளோ சின்னதாக ஆர்கியூ பண்ணி பார்த்தேன். அது நம்ம சட்டத்தை மதிக்கணும், சென்சார் போர்டு, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பிளர் பண்ணி. அது மாதிரி வசனங்கள்லையும் கை வச்சுருக்காங்க. வசனங்கள் வந்து எனக்கு ஒரு 2-3 இடத்துல வந்து ஆமாம் வசனங்கள் வந்து எனக்கு கை வச்சுட்டாங்க. ஒரு கிளைமாக்ஸில் ஒரு 20 நிமிஷம். ஆனால் நான் என்ன பண்ணினேன்னா, எனக்கு மியூட் இல்லாமல் அவங்க வந்து மியூட் போடு பீப் போடுன்ற மாதிரி மியூட்டு கேட்டாங்க. நான் மியூட் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் டயலாக்கு நான் இது போட்டுக்கிறேன். என்னன்னா பளிச்சுன்னு அடிக்கிற டயலாக்கை விட்டுட்டு நான் சுற்றி வளைச்சு சொல்கிற மாதிரி கிளைமாக்ஸில் சில இடத்துல. ஆமாம், அது வந்து ஏ கிளாஸ் பர்சன் நம்ம சொல்கிறோம்ல, அவங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும் என்ன சொல்ல வரேன்னு. கடைசியாக இந்த எளிமையான சாமானியனே எளிமையானவன் தானே, எளிமையானவன் ஆனால் பலமானவன். எளிமையானுக்கு சாட்டையால் அடிச்சா, சாட்டையால் அடிச்சு அவனுக்கு வந்து எளிமையாக சொன்ன விஷயத்த இவங்க டைரெக்டாக சொல்ல விடலை. என்னைய சில இடங்கள்லாம் இருக்குது, இந்த சிபில் ஸ்கோரை பற்றியெல்லாம் சொல்ல விடலை. அந்த மாதிரி என்ன அதெல்லாம் ஆல்டர்னேட் டயலாக் போட்டு ஃபில் பண்ணேன். அதனால் நான் எதையும் மியூட் பண்ண முடியாதுன்னு எல்லாத்துக்குமே திரும்ப ராமராஜன் சாரை கூப்பிட்டு ரீடப் பண்ணேன். ரீடப்பிங் பண்ணி தான் சில இடங்கள் வச்சுட்டேன். வசனத்துலேயும் நிறைய கை வச்சுருக்காங்க. இன்றைக்கு மக்களுக்கு தேவையான ஒரு கதைக்களத்தை எடுத்து ஒரு வெற்றியும் அடைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் வந்து பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ. சாட்டை திரை நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதரோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன், ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே ஹாப்பி. தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாம் அல்ல இறைவன் வந்து சப்போர்ட் பண்ணணும். மக்கள்லாம் என் ராமராஜன் சார், இசையன் இளையராஜா சார், தயாரிப்பாளர் மதியழகன் சார், கோ ப்ரொடியூசர் பாலா, சதீஷ் எல்லாருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாமானியனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி